பாரதிய ஜனதா கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் அக்கட்சியின் முன்னணி தலைவர்களுள் இன்று ஒரே நாளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தை நடத்தியிருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் தடம் பதிக்க வேண்டும் என்ற பாஜகவின் இலக்கிற்கு அடித்தளம் அமைக்கும் விதமாகவே இன்றைய பரப்புரை அமைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவரான அமித்ஷா ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள டெக்ஸ்வேலி எனப்படும் ஜவுளி வர்த்தக மையத்திற்கு வருகை தந்தார். அங்கு ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விசைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் பிரதிநிதிகளை சந்தித்த அமித்ஷாவிடம் ஜிஎஸ்டி வரியில் இருந்து ஜவுளி தொழிலுக்கு விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சித்தோடு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் அமித்ஷா உரையாற்றினார். ஈரோடு, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்கள் இதில் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜனநாயக முறையில் அமைந்த கூட்டணி அல்ல என்றும் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் விமர்சித்தார். மத்திய அரசில் அங்கம் வகித்த போது கோடி கோடியாக கொள்ளையடித்ததை விட தமிழகத்திற்கு திமுக வேறு என்ன செய்தது என்றும் அமித்ஷா வினவினார். डीएमके कांग्रेस का गठबंधन देश के और तमिलनाडु के विकास का गठबंधन नहीं है, देश के और तमिलनाडु के डेवलपमेंट का गठबंधन नहीं है। वो करप्शन कर कर अपने परिवार को, अपनी फैमिली को हेल्दी करने का गठबंधन डीएमके और कांग्रेस का गठबंधन है। मैं स्टालिन साहब को कहने आया हूं कि आपको देश और तमिलनाडु की जनता ने 10 साल तक केंद्र में शासन दिया था, आपने क्या किया? आपने करप्शन करने का काम किया। 12 लाख करोड़ 12 लाख करोड़ रुपीस के स्कैम, गपले, घोटाले करे और 2G के अंदर करोड़ों रुपया घर पे ले जाने का काम किया। விழுப்புரத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பங்கேற்று பேசினார். அப்போது விநாயகருக்கு எப்படி தாய் தந்தைதான் உலகமோ அதுபோன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரதமும் புதிய இந்தியாவும் தான் உலகம் என்று குறிப்பிட்டார். Kartika went all across the universe, but Ganesh did parikrama of his parents and said, "This is my universe." Compare that to Modi. For him, the universe begins and ends with Bharat and a new India. Compare that to Modi. For him, he through his services ensures that good prospects come to India. நாடாளுமன்ற தேர்தல் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற வேலூர் வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் மீண்டும் ஆதரவளிப்பார்கள் என அவர் கூறினார். ஊழல் கரை படிந்த திமுக, காங்கிரஸ் கட்சிகள் மற்றும் டிடிவி தினகரன் கட்சியை தவிர பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அப்போது குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் தமிழக வருகை எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.